பல்வேறு கட்சி தலைவர்களும் ரஜினியை சந்தித்து ரஜினி எங்கள் பக்கம் இருக்கிறார் என்ற மாய தோற்றத்தை தர பல வருடங்களாக முயற்சித்து வருகின்றனர். ஆனால் ரஜினி எல்லா கட்சியினருடன் நட்பு பாராட்டி இவர்களிடம் இருந்து விலகியே இருக்கிறார். 1996ஆம் ஆண்டு ரஜினி இனி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று தெரிவித்தார். இதனையடுத்து நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியை ஆதரித்தார். அந்த தேர்தலில் ஜெயலலிதா கடுமையான பின்னடைவை சந்தித்தார். அதன் பிறகு நடைபெற்ற சில தேர்தல்களில் ரஜினி குரல் கொடுத்தாலும் அது எடுபடாமல் போனதற்கு அரசியலில் நுழைவது பற்றிய அவரின் நிலைப்பாடுகளே காரணமாக அமைந்தது. ஆனால் இப்போதும் ரஜினியை தங்கள் பக்கம் இழுக்க பல கட்சிகள் நினைத்தாலும் ரஜினியை ஜனாதிபதி தேர்தலில் நிற்க வைத்து ரஜினி தங்கள் பக்கம் என்ற பிம்பத்தை ஏற்படுத்த பிஜேபி முயல்வதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் காலூன்ற இது ஒரு வாய்ப்பாகவும் ரஜினி அவர்கள் கன்னடர் என்பதால் கர்நாடகத்திலும் இதை வைத்து அரசியல் செய்ய பிஜேபி முயல்வதாக சொல்லப்படுகிறது. இதிலிருந்து ரஜினி விலகிக் கொள்வாரா அல்லது பிஜேபியின் அழுத்தத்திற்கு அடிபணிவாரா என்பது போக போக தெரியும். இன்னும் சில மாதங்கள் இருக்கும் ஜனாதிபதி தேர்தலுக்கு இப்போதே வியூகம் வகுத்துக் கொண்டிருக்கும் பிஜேபி அரசுக்கு தன் கண் எதிரிலேயே போராடி கொண்டிருக்கும் விவசாயிகளை கண்டுகொள்ளவே இல்லை. பாவம், அவர்கள் என்ன ஜனாதிபதி தேர்தலிலா போட்டியிடப் போகிறார்கள்? மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ள